இந்த உலகத்தில் பலர் ஒரு பெரிய தவறான நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா? அதிகமாக பணம் சம்பாதித்தால்தான் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் உண்மையில் அது முழுமையான உண்மை இல்லை. பலர் நல்ல வேலை செய்கிறார்கள், மாதத்திற்கு நல்ல சம்பளம் வாங்குகிறார்கள். ஆனால் மாதம் முடிவில் அவர்களின் கையில் ₹1 கூட இருக்காது. மாறாக சிலர் மிகவும் சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தாலும் மெதுவாக பணத்தை சேமித்து வாழ்க்கையில் முன்னேறி விடுகிறார்கள். இதற்குக் காரணம் என்ன? அதற்குப் பின்னால் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. அது பணம் சம்பாதிப்பதற்கான ரகசியம் அல்ல, பணத்தை பாதுகாப்பதற்கான ரகசியம். இன்று அந்த ரகசியங்களை ஒரு சிறிய கதையின் மூலம் பார்க்கலாம். இந்த கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, அவனை சுற்றியிருந்த பலரின் வாழ்க்கையையும் மாற்றியது. இந்த கதையை கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ஒரு சிறிய கிராமம். தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் மிகவும் அழகானது. சுற்றிலும் பச்சை வயல்கள், பழைய ஆலமரங்கள், காற்றில் பறக்கும் மண் வாசனை. அங்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் எளிமையானவர்கள். அவர்கள் அதிகம் சம்பாதிக்கவில்லை, ஆனால் மன அமைதியுடன் வாழ்ந்தார்கள். அந்த கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருண் மிகவும் நல்ல மனசுடையவன். அவன் சிறுவயதிலிருந்தே உழைப்பாளி. அவன் குடும்பம் மிகவும் சாதாரணம். அவனுடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வீட்டுப் பெண். அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அருணை படிக்க வைத்தார்கள். நகர வாழ்க்கை. அருண் படிப்பை முடித்த பிறகு நகரத்திற்கு வேலைக்காக சென்றான். அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. மாத சம்பளம் நல்லதாக இருந்தது. முதல் மாதம் சம்பளம் கிடைத்தபோது அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அவன் நினைத்தான், இப்போ வாழ்க்கை நல்லா மாறும். அவன் தனது பெற்றோருக்கு பணம் அனுப்பினான், நண்பர்களுடன் கொண்டாடினான், புதிய ஆடைகள் வாங்கினான், புதிய மொபைல் வாங்கினான். அவனுக்கு வாழ்க்கை மிகவும் அழகாக தோன்றியது. மெதுவாக ஆரம்பித்த பிரச்சனை. முதல் சில மாதங்கள் எல்லாம் சரியாக இருந்தது. ஆனால் மெதுவாக ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்தது. அவன் சம்பளம் வந்த சில நாட்களில் எல்லாம் செலவாகிவிடும். மாத முடிவில் அவன் கையில் பணம் இருக்காது. மீண்டும் சம்பளம் வரும் வரை அவன் காத்திருக்க வேண்டும். முதலில் அவன் அதை பெரிய பிரச்சனை என்று நினைக்கவில்லை. பரவாயில்லை, அடுத்த மாதம் சேமிப்பேன் என்று நினைத்தான். ஆனால் அந்த அடுத்த மாதம் ஒருபோதும் வரவில்லை. கடன் ஆரம்பம். ஒரு நாள் அவனுக்கு திடீரென ஒரு அவசர செலவு வந்தது. அப்போது அவன் நண்பனிடமிருந்து பணம் கடன் வாங்கினான். அவன் நினைத்தான், சரி, அடுத்த மாதம் சம்பளம் வந்தவுடன் திருப்பிக் கொடுக்கலாம். ஆனால் அடுத்த மாதமும் அதே நிலைமை. மீண்டும் செலவுகள், மீண்டும் பணம் இல்லாத நிலை. இப்படி மெதுவாக அவன் வாழ்க்கையில் கடன் அதிகமாக ஆரம்பித்தது. அவன் மனதில் ஒரு பயம் வந்தது. நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், ஆனா ஏன் பணம் சேமிக்க முடியல? மன அழுத்தம். ஒரு நாள் இரவு அவன் தனியாக அமர்ந்து யோசித்தான். அவன் தனது பேங்க் அக்கவுண்ட் பார்த்தான். பேலன்ஸ் மிகவும் குறைவு. அவன் மனதில் வருத்தம். நான் தினமும் உழைக்கிறேன், ஆனா ஏன் வாழ்க்கை முன்னேறவில்லை? அந்த இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்ந்தான். ஒரு நண்பனின் அறிவுரை. அடுத்த நாள் அவன் தனது பழைய நண்பன் விஜயை சந்தித்தான். விஜய் மிகவும் அமைதியான மனிதன். அவன் பெரிய சம்பளம் வாங்கவில்லை, ஆனால் அவன் வாழ்க்கை மிகவும் ஸ்டேபிள். அருண் அவனிடம் தனது பிரச்சனையை கூறினான். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா பணம் சேமிக்க முடியல. விஜய் சிரித்தான். அவன் சொன்னான், அருண், நீ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அருண் ஆச்சரியமாக கேட்டான், என்ன விஷயம்? விஜய் மெதுவாக சொன்னான், பணம் சம்பாதிப்பது எளிது, ஆனா பணத்தை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. கோவில் பயணம். ஒரு வார இறுதியில் அருண் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அவன் மனதில் இன்னும் அந்த கேள்வி இருந்தது, எப்படி பணத்தை சேமிப்பது? அவன் கிராமத்திற்கு அருகில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவில் மிகவும் அமைதியானது. அங்கு பலர் மன அமைதிக்காக செல்வார்கள்.
அருணும் அந்த கோவிலுக்கு சென்றான். முனிவரை சந்தித்தான். அந்த கோவிலில் ஒரு வயதான முனிவர் இருந்தார். அவர் மிகவும் அமைதியாக இருந்தார். பலர் அவரிடம் அறிவுரை கேட்பார்கள். அருணும் அவரிடம் சென்று தனது வாழ்க்கை பிரச்சனையை கூறினான். சுவாமி, நான் மிகவும் உழைக்கிறேன். ஆனால் பணம் சேமிக்க முடியவில்லை. முனிவர் சிரித்தார். அவர் சொன்னார், உன் பிரச்சனை மிகவும் பொதுவானது. பலர் இந்த உலகத்தில் இதே பிரச்சனையுடன் வாழ்கிறார்கள். அருண் ஆச்சரியப்பட்டான். முனிவரின் வார்த்தைகள். முனிவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். பணம் சம்பாதிப்பது ஒரு கலை. ஆனால் பணத்தை பாதுகாப்பது ஒரு அறிவு. அந்த அறிவு இல்லாதவர்களுக்கு பணம் நீண்ட நாட்கள் இருக்காது. அருண் மிகவும் கவனமாக கேட்டான். அவன் கேட்டான், அந்த அறிவு என்ன சுவாமி? முனிவர் சிரித்தார். அவர் சொன்னார், அதை நான் உனக்கு சொல்லலாம். ஆனால் அதை புரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். அருண் உடனே சொன்னான், நான் தயாராக இருக்கிறேன். 6 ரகசியங்கள். முனிவர் சொன்னார், பணத்தை பாதுகாக்க 6 முக்கியமான ரகசியங்கள் இருக்கின்றன. அந்த 6 ரகசியங்களை வாழ்க்கையில் பின்பற்றினால் பணம் மெதுவாக உன்னிடம் சேர ஆரம்பிக்கும். அருணின் கண்கள் பிரகாசித்தது. அவன் ஆவலாக கேட்டான், அந்த ரகசியங்கள் என்ன? முனிவர் மெதுவாக சொன்னார். முதல் ரகசியம். முனிவர் அருணை அமைதியாக பார்த்தார். அவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். அருண், வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது பணத்தை பாதுகாப்பது. பலர் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். அதனால் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியாது. அருண் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். முனிவர் சொன்னார், நான் உனக்கு 6 ரகசியங்களை சொல்கிறேன். அந்த 6 ரகசியங்களை நீ வாழ்க்கையில் பின்பற்றினால் பணம் மெதுவாக உன்னிடம் சேர ஆரம்பிக்கும். அருண் ஆவலுடன் கேட்டான், முதல் ரகசியம் என்ன சுவாமி? முனிவர் சிரித்தார். ரகசியம் 1, சேமிப்பு பழக்கம். முனிவர் சொன்னார், அருண், இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சம்பாதித்ததை எல்லாம் செலவு செய்பவர்கள். மற்றொருவர் சம்பாதிப்பதில் ஒரு பகுதியை சேமிப்பவர்கள். இந்த இருவரில் யார் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்று நினைக்கிறாய்? அருண் உடனே சொன்னான், சேமிப்பவர்கள்தான். முனிவர் சிரித்தார். அதுதான் உண்மை. சேமிப்பு ஏன் முக்கியம்? முனிவர் ஒரு சிறிய கதையை சொன்னார். ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள், ரவி மற்றும் கார்த்திக். இந்த உலகத்தில் பலர் ஒரு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தினமும் உழைக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொண்டார்கள், ஆனால் பணத்தை காப்பாற்ற கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் பழக்கங்கள் சரியாக இல்லை என்றால் அவன் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஏழை மனிதன் தனது வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய ஞானியை சந்தித்தான். அவர் யார் தெரியுமா? புத்தர். அந்த ஒரு சந்திப்பு அந்த மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. பணம் பற்றிய 6 ரகசியங்களை புத்தர் அவனுக்கு சொன்னார். அந்த ரகசியங்கள் என்ன தெரியுமா? அந்த ரகசியங்களை தெரிந்து கொண்ட பிறகு அவன் வாழ்க்கை ஏழ்மையிலிருந்து செழிப்பாக மாறியது. இந்த வீடியோவில் புத்தர் கூறிய அந்த 6 வாழ்க்கை ரகசியங்களை ஒரு உண்மையான கதையின் மூலம் பார்க்கப் போகிறோம். இந்த கதையை கடைசி வரை கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த கதையில் இருக்கும் ஒரு உண்மை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றிவிடலாம். பல வருடங்கள் கழிந்த பிறகு அந்த ஏழை மனிதன் வாழ்க்கை முழுவதும் மாறி இருந்தது. அவன் இனி ஏழை இல்லை. அவன் பணக்காரன் மட்டும் இல்லை. அவன் புத்திசாலியான மனிதனாக மாறியிருந்தான். ஒரு நாள் அவன் மீண்டும் புத்தரை சந்திக்க சென்றான். அவன் புத்தரிடம் நன்றி சொன்னான். அவன் சொன்னான், நான் உங்கள் சொன்ன 6 ரகசியங்களை வாழ்க்கையில் பின்பற்றினேன். அதனால் என் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. புத்தர் சிரித்தார். அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். பணம் வாழ்க்கையில் முக்கியம். ஆனால் அறிவு இல்லாமல் இருக்கும் பணம் நாளை மறைந்துவிடும்.
ஆனால் அறிவுடன் இருக்கும் மனிதன் பணம் இல்லாதாலும் மீண்டும் உருவாக்க முடியும். அந்த நாள் அந்த மனிதன் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். பணம் வாழ்க்கையை மாற்றாது, பழக்கங்கள்தான் வாழ்க்கையை மாற்றும். அதனால் இந்த கதையில் நீங்கள் கேட்ட அந்த 6 ரகசியங்களில் ஒரு ரகசியம் கூட உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் மாறலாம். வாழ்க்கையில் பெரும்பாலான மனிதர்கள் ஒரு விஷயத்துக்காக அதிகமாக உழைக்கிறார்கள். அது பணம். நாம் அனைவரும் தினமும் வேலை செய்கிறோம், நேரத்தை செலவிடுகிறோம், உழைக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? பலர் பணம் சம்பாதிக்க தெரியும், ஆனால் பணத்தை சேமிக்க தெரியாது. அதனால்தான் சிலர் அதிகம் சம்பாதித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. ஆனால் சிலர் குறைவாக சம்பாதித்தாலும் மெதுவாக செல்வத்தை உருவாக்கி விடுகிறார்கள். இது எப்படி நடக்கிறது? இதற்கான பதிலை சொல்லும் ஒரு சிறிய கதை இப்போது பார்க்கலாம். ஒரு இளைஞனின் வாழ்க்கை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. அவன் தினமும் வேலை செய்து நல்ல சம்பளம் சம்பாதித்தான். அவன் குடும்பத்தை மிகவும் நேசித்தான். அவன் பெற்றோருக்கு உதவி செய்ய விரும்பினான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் சம்பாதிக்கும் பணம் அவன் கையில் நீண்ட நாட்கள் தங்கவே மாட்டாது. மாத ஆரம்பத்தில் அவன் கையில் பணம் இருக்கும். ஆனால் மாத முடிவில் அவன் கையில் ₹1 கூட இருக்காது. அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் சேமிக்க முடியவில்லை. அது அவனை மிகவும் கவலையடைய செய்தது. ஒரு பெரிய கேள்வி. ஒரு நாள் இரவு அவன் தனியாக அமர்ந்து யோசித்தான். நான் தினமும் இவ்வளவு உழைக்கிறேன். ஆனா ஏன் என் வாழ்க்கையில் பணம் சேமிக்க முடியவில்லை? என்ன தவறு செய்கிறேன்? அந்த கேள்வி அவனை மிகவும் சிந்திக்க வைத்தது. புத்தர் கோவில். ஒரு நாள் அருண் தனது கிராமத்தில் இருந்த ஒரு அமைதியான புத்தர் கோவிலுக்கு சென்றான். அந்த கோவில் மிகவும் அமைதியான இடம். அங்கு ஒரு பெரிய புத்தர் சிலை இருந்தது. அந்த சிலையை பார்த்தவுடன் அருணின் மனம் அமைதியாகியது. அவன் அந்த புத்தர் சிலையின் முன் அமர்ந்தான். அவன் தனது வாழ்க்கையைப் பற்றி ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது அவன் மனதில் சில முக்கியமான உண்மைகள் தோன்றின. அது புத்தரின் அறிவுரை போல இருந்தது. ரகசியம் 1. சம்பாதிப்பதை விட சேமிப்பது முக்கியம். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பது முக்கியம் இல்லை. அவன் எவ்வளவு சேமிக்கிறான் என்பதே முக்கியம். ஒரு மனிதன் மாதம் 1,00,000 சம்பாதித்தாலும் அதை முழுவதும் செலவு செய்துவிட்டால் அவன் ஏழைதான். ஆனால் மற்றொரு மனிதன் மாதம் 20,000 சம்பாதித்தாலும் அதில் சிறிய தொகையை சேமித்தால் அவன்தான் உண்மையான செல்வந்தன். சேமிப்பு என்பது ஒரு பழக்கம். அது சிறிய தொகையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ரகசியம் 2. தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். அடுத்த உண்மை என்ன தெரியுமா? பல நேரங்களில் நமக்கு தேவையில்லாத பொருட்களுக்குதான் நாம் பணம் செலவு செய்கிறோம். ஒரு சிறிய ஸ்நாக், ஒரு unnecessary ஷாப்பிங், ஆன்லைன் ஆஃபர்ஸ். இப்படி சிறிய செலவுகள்தான் மெதுவாக பெரிய தொகையாக மாறுகிறது. ₹1, ₹10, ₹100. அப்படி மெதுவாக பணம் வெளியேறி விடுகிறது. அதனால் தேவையான செலவுகளை மட்டும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ரகசியம் 3. கடனை தவிர்க்க வேண்டும். பிறகு அவன் மனதில் வந்த 3வது உண்மை. கடன் வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்கும். கடன் ஆரம்பத்தில் ஒரு உதவி போல இருக்கும். ஆனால் மெதுவாக அது ஒரு சுமையாக மாறும். பலர் கடனை அடைக்க மற்றொரு கடன் எடுக்க ஆரம்பிப்பார்கள். அப்படி மனிதன் ஒரு வலையில் சிக்கிவிடுவான். அதனால் மிகவும் அவசியமான நேரத்தில் மட்டும் கடன் வாங்க வேண்டும். ரகசியம் 4. பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது நம்முடைய உழைப்பின் மதிப்பு. ஒரு நாள் முழுவதும் வேலை செய்துதான் அந்த பணம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் பணத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வீணாக செலவு செய்யக்கூடாது. ரகசியம் 5. நல்ல மனசு வாழ்க்கையை உயர்த்தும். பிறருக்கு உதவி செய்யும் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக வரும். நேர்மை, கருணை, உதவி. இந்த குணங்கள் வாழ்க்கையில் நல்ல பெயரை உருவாக்கும்.
அந்த நல்ல பெயர்தான் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ரகசியம் 6. திட்டமிட்ட வாழ்க்கை. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்த வேண்டும். வருமானம், செலவு, சேமிப்பு, இந்த மூன்றையும் சரியாக பேலன்ஸ் செய்ய தெரிந்தால் வாழ்க்கையில் பண பிரச்சனை குறையும். அதனால் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு செய்கிறோம், எவ்வளவு சேமிக்கிறோம், இதை எழுதிக் கொள்வது மிகவும் முக்கியம். வாழ்க்கை மாற்றம். அந்த நாள் அருணின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள். அவன் தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் தேவையற்ற செலவுகளை குறைத்தான். அவன் மெதுவாக சேமிக்க ஆரம்பித்தான். சில வருடங்கள் கழித்து அவன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. அவன் அமைதியாக வாழ ஆரம்பித்தான். இறுதி உண்மை. அவன் புரிந்து கொண்டான். பணம் சம்பாதிப்பது மட்டும் முக்கியம் இல்லை. பணத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்வதுதான் உண்மையான அறிவு. இந்த கதையில் சொல்லப்பட்ட 6 ரகசியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையும் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இந்த கதையை இப்போது நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். ஒரு ஏழை மனிதன் ஒரு சிறிய அறிவுரையால் தன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிக்கொண்டான். அவன் பெற்ற அந்த அறிவுரை பெரிய ரகசியம் இல்லை, ஆனால் அது வாழ்க்கையை மாற்றும் உண்மை. புத்தர் சொல்லிய அந்த 6 ரகசியங்கள் பணம் பற்றி மட்டும் அல்ல, அவை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள். நாம் சம்பாதிக்கும் பணம், நாம் வைத்திருக்கும் செல்வம், அவை எல்லாம் தற்காலிகம். ஆனால் நல்ல பழக்கங்கள், நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், இவைதான் ஒரு மனிதனின் உண்மையான செல்வம். புத்தர் எப்போதும் ஒரு விஷயத்தை சொல்லுவார்: மனிதன் தனது சிந்தனையால்தான் உருவாகிறான். நாம் நல்ல சிந்தனையை தேர்வு செய்தால் நம் வாழ்க்கையும் நல்ல பாதைக்கு செல்கிறது. இந்த கதையில் நீங்கள் கேட்ட அந்த 6 ரகசியங்களில் ஒரு ரகசியம் கூட உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காணலாம். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் சக்தி எப்போதும் நம்முள்தான் இருக்கிறது. நாம் அதை உணர வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். மேலும் இப்படி புத்தர் ஞானக் கதைகள், வாழ்க்கையை மாற்றும் உண்மைகள் மற்றும் மன அமைதி தரும் கதைகள் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்ட்ல எழுதுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் நாம் விரைவில் சந்திப்போம். அதுவரை அமைதியாக இருங்கள். நல்ல சிந்தனையுடன் வாழுங்கள். நன்றி.